வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிறுகதை சே டுடே பிரமோ இப்போ முத்து ஆதாரத்தோட எல்லாமே எடுத்து தண்டு காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே மனோஜ் இருந்துட்டு கோவமா போயிட்டு ரோகிணி கண்ணத்து மேலே அடிக்கிறாங்க. என்ன மனோஜ் எதுக்காக அடிக்கிறீங்கன்றாங்க. போதும் நிறுத்து, ஆனால் இனிமேலும் உன் நாடகத்தை நான் நம்ப தயார் இல்லை, அவ்வளோதான் உனக்கு மரியாதைன்ற சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோட மனோஜை அடிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கும் மேலே நீ இங்கே வீட்டுக்கு துரோகத்தை பண்ணாத. எங்கள் அண்ணாவும் அண்ணியும் நான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன். அண்ணா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடடா முத்துன்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. சே, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்ட்டு நான் ஆசைப்பட்டேன், கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு ஆமாம் முத்து மீனா சொன்னது எல்லாமே கரெக்டு தான், நாம் தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு ரொம்ப ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் இதுக்கும் மேலே நீ அவ கூட சேர்ந்து வாழக்கூடாது, அவளுக்கு இப்பவே போயிட்டு நீ டைவர்ஸ் கொடுன்ட்டு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு சொல்றாங்க. இப்போ மனோஜ் எந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க போறாங்கன்ட்டு வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.